கோடை விடுமுறைக்கு சொந்த ஊர்களுக்கு வந்த ராமநாதபுரம் மாவட்ட மாணவ மாணவிகள் நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதால் ராமநாதபுரம் பேருந்து நிலையத்தில் குவிந்து பேருந்துகளில் முண்டியடித்துக் கொண்டு ஏறி பயணம் செய்து வருகின்றனர். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரகு வழங்க கேட்கலாம். வணக்கம் ரகு. தற்போது ராமநாதபுரம் மாவட்ட மாணவ மாணவிகள் ராமநாதபுரம் பேருந்து நிலையத்தில் குவிந்து வருகின்றனர். அவர்களுக்கு சிறப்பு பேருந்துகள் ஏதாவது இயக்கப்படுகிறதா? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக சிக்கந்தர், கோடை விடுமுறை முடிந்து நாளை 2ஆம் தேதி தமிழகம் முழுவதும் அனைத்து பள்ளிகளும் திறக்கப்படும் என தமிழக பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. இந்த நிலையில் கோடை விடுமுறையை முன்னிட்டு வெளியூர்களில் பயிலும் மாணவ மாணவிகள் சொந்த ஊருக்கு வந்துவிட்டு கோடை விடுமுறையை மகிழ்ச்சியாக கழித்த நிலையில் நாளை பள்ளிகள் திறக்கப்படும் என்ற அறிவிப்பால் தாங்கள் படிக்கும் பள்ளிகளுக்கு செல்வதற்காக ராமநாதபுரம் பேருந்து நிலையத்தில் பேருந்துகளில் முண்டியடித்துக் கொண்டு ஏறக்கூடிய ஒரு சூழல் நிலவி வருகிறது. ராமநாதபுரத்திலிருந்து சென்னை, மதுரை, திருச்சி, கோவை, சேலம் போன்ற வெளி மாவட்டங்களில் படிக்கும் மாணவ மாணவிகளும் ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே வெளியூர்களில் படிக்கும் மாணவர்களும் பேருந்துகளுக்காக ராமநாதபுரம் பேருந்து நிலையத்தில் காத்திருக்கின்றனர். அவரவர்கள் செல்லும் பேருந்து வந்தவுடன் முண்டி அடித்துக் கொண்டு பேருந்துகளில் ஏறி தாங்கள் பயிலும் பள்ளிகளுக்கு செல்வதற்காக பேருந்துகளில் ஏறக்கூடிய ஒரு சூழல் ராமநாதபுரம் பேருந்து நிலையத்தில் நிலவி வருகிறது. சில பகுதிகளுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளது. மேலும் சில பகுதிகளுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படாததால் மாணவ மாணவிகளும் பெற்றோரும் பயணிகளும் நெருக்கி அடித்துக் கொண்டு பேருந்துகளில் செல்லக்கூடிய ஒரு சூழல் நிலவி வருகிறது. சிக்கந்தர், விரிவான தகவல்களுக்கு நன்றி ரகு.